இருந்தாங்க. அஜித்குமார் வந்து தப்பிச்சு ஓடும்போது கீழே விழுந்தனால வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு. இந்த வழக்குடைய அந்த ஃபர்ஸ்ட் அந்த எஃப்ஐஆர் காப்பியோடைய அந்த விஷயத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த எஃப்ஐஆர் மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமான எஃப்ஐஆர். நீங்க அந்த எஃப்ஐஆரும் சரி, நிகிதா கொடுத்த அந்த அம்மையார் கொடுத்த எஃப்ஐஆரும் ஒரே ஆள் தான் எழுதியிருக்கிறார். ஒரு எஃப்ஐஆருடைய கண்டென்ட்டை பார்த்தே தெரிஞ்சிடும் எவ்வளவு வீக்கான ஒரு எஃப்ஐஆர்னு தெரியும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா அவங்களே வாய விடுறாங்க. நாங்கள் தப்பிச்சு வெளியே வந்து அவர் வந்து பொருள் எடுத்து வச்சிருக்குன்னு சொன்னாரு, அங்கே தேடி பார்த்தோம் கிடைக்கல, இருந்தாலும் நீங்க என்ன விசாரிங்கன்னு சொன்னாங்க எங்க மேலதிகாரின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. நல்லா விசாரிங்க. நல்லா விசாரிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இதுல என்ன ஒரு கொடுமைனாக்க, கொலைக்காரர்களே புகார்தாரராக இருந்திருக்கான். கொலைக்காரர்களே புகார்தாரராக இருந்திருக்கிறான். அந்த ஒரு ஃப்ராடு பிடிச்ச ஒரு அம்மணி, பல குற்றச்சாட்டு உள்ள அம்மணி, அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு புகார்தாரராக மாறி இருக்காங்க. அப்ப என்னவா இருந்திருக்குன்னா, ஒரு மோசடி பேர் வழியும் ஒரு கொலைக்காரர்களும் சேர்ந்து கொடுத்த 2 எஃப்ஐஆர் தான் இது.